முதல்ல என்னையவே என்கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு டிப்ரெஷன் இருக்குமோன்னு நினைச்சே டிப்ரெஷன் ஆகுதுப்பா. வாழ்க்கையில நல்ல நேரம் எப்போ வரும்னு பார்த்து சொல்லுங்க. என்னடா கேட்ட? நல்ல நேரமா? அது எங்க வருது? அதனாலதான் நான் வாட்சே கட்டுறதுல. போயா போய் வேலைய பாருங்கயா. மச்சான், எனக்கு கார்த்திகாவோட மீராவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடா சொல்ற? அவ அவ்வளவு நல்ல பொண்ணா? மச்சான், நான் சீக்காவ சொன்னேன். அட்டிங்க ஒப்பத்தா உன்னையெல்லாம் எங்க வாத்தியார் மாசி மாசம் அப்புறம் என்னடான்னு கேட்டாள். நான் ஆளான பொண்ணு மாமே உனக்கு தானேன்னு சொன்னேன். எந்திரிச்சு போயிட்டாரு. கரெக்டா தானே பாடுனா? லிரிக்ஸ்ல எதுவும் தப்பு இருக்குமோ என்னன்னு தெரியலையே. வாங்கப்பா. என்ன பிராண்டியா? எப்படி அதெல்லாம் குடிக்கிறீங்க? நமக்கு எப்பவுமே டைமண்டம் தான். பாத்தியா, இது கரெக்டாக எவ்வளோ கஷ்டமா இருக்கு. டைமண்டம்னு மேலே ஒத்தட்டு கீழே ஒத்தட்டு லொபக்கம் ஓப்பன் ஆயிரும். நம்ம கடகடான்னு குடிச்சிடலாம். ஏயா இதை புட்டு வாங்கிட்டீங்க? டைமண்டம் வாங்கிங்க. அதோட ரத்தத்துக்கே தனி. கொஞ்சமா சதறியில விளாண்டதுக்கு என்னை ஏன் தான் இந்த பாடுபடுத்துற? டே குட்டி குஞ்சா, என்னை விட்டுறா. என்னப்பா உன்னை நல்லபடியா குளிப்பாட்டான்ல, அப்புறம் என்னப்பா? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி இது சோப்பு நுர இல்லைங்க, விம் லிக்விட் நுர. கேட்டாங்கல தான் 99% கிருமி போகுமா? ஐயோ, கிருமி போதோல என் உயிர் போயிருமே. ஒரு விஷயம் தெரியுமா? என்னதான் பொண்டாட்டி நம்மள கழுவி ஊத்தினாலும் கல்லு மாதிரி நிக்கிறனாலதான் நம்மள கல்லானாலும் கணவன் சொல்றாங்க. கணவன் சொல்றதுல கர்வம்னு நினைக்கிறேன் நானு. இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம எதையாவது செஞ்சு சாதிச்சு காட்டலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு மணிய பார்க்கிறேன் 6 தான் ஆகுது. அட என்னடா, சரி 7 மணிக்கு சாதிக்கலான்ட்டு திரும்பி தூங்கிட்டு. அதாவது வீட்டுக்கு போனா பொண்டாட்டி திட்டுறான், சரி வேலைக்கு போனா மேனேஜர் திட்டுறான். ஆளுகிட்ட திட்டு வந்துடுறனாலதான் நம்மள ஆம்பளைன்றாங்களோ? இருக்கலாம். என்ன இன்னைக்கு நமக்கு சரக்குலாம் முத்தி கொடுக்குறான்? இது அவ்வளவு நல்லதெல்லாம் இல்லையே. என்னப்பா, வாழ வராத சரக்கு தானே, வீட்டுல மாட்டிக்காம கொஞ்சமா ஊத்துங்க. சிகரெட் அடிக்கிறியா? கொண்டா சிகரெட் இல்லாம எப்படி பத்த வைக்கிறது? ஐயோ, என்ன ஓமோண்டாட்டி வர்றா? ஏன் மோண்டாட்டியே லொல்லு லொல்லுன்னு வாயிற ஓமோண்டாட்டியா? சாமி, நீங்களே பேசி திட்டுக்குங்க, நான் கூண்டுக்குள்ளே இருந்துக்கிறேன். எப்படி மச்சான் பொண்டாட்டி திட்டம் போலாம் சிரிச்சுக்கிட்டே இருக்க? அதுவா, பொண்டாட்டி திட்டும் போது கோபம் அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அந்த கோபம் அவளை தாக்குச்சுன்னா அப்புறம் தீஞ்ச தோசையும் உப்பு இல்லாத குழம்பும் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கும் போது அந்த கோபமும் நின்றுடுது. அதாவது கல்யாணம் ஆன கணவர்களுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக்கே வர்றதில்லையா? ஏன்னு தெரியுமா? ஏன்னா அவங்களோட இதயம் அவ வீட்டுக்கார அம்மாட்ட இருக்கான். கும்பரசாமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.